Good evening, player. Good evening. ஓகே, பிளேயர் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். ரைட், 2025 நாங்க எங்கட பிரதான பாடங்களுக்குள்ள உண்டான புவி தொகுதின்னு சொல்ற பாடம் ஸ்டார்ட் பண்ணி படிக்க தொடங்கியாச்சு. ஸோ நாங்க படிச்சு கொண்டிருக்கிறது புவி தொகுதி. எங்கட பிரதான அலகுகள்ற முதலாவது அலகு புவி தொகுதி, ஜியோ சிஸ்டம். ரைட், புவி தொகுதின்னு சொல்ற பாடம் ஸ்டார்ட் பண்ணி 2 வகுப்பு முடிஞ்சிட்டு இந்த பாடத்துல 3வது வகுப்பு நடந்து கொண்டு இருக்கு. வகுப்பு மறுபடியும் ஒரு தெளிவா விளங்கி கொள்ள வேணுமென்றால் ரெக்கார்டிங் உங்களோட குரூப்ல வரும். ஒரு கிழமைக்குள்ள இந்த ரெக்கார்டிங்க பாருங்க. பிள்ளைகள், இந்த பாடத்துடைய நோட்ஸ் தவணை 1க்கு நீங்க படிக்க வேண்டிய நோட்ஸ் புத்தகம் உங்களுக்கு PDF சென்ட் பண்ணியிருக்கிறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வகுப்பு நேரத்துல வச்சுக்கொண்டு மேலதிகமா ஏதாவது உதாரணம் சேர்க்க வேண்டிய ஏதாவது சொல்லும் போது, ஏதாவது வரைபடங்கள் கீறும்போது அதை நீங்க சேர்த்துக்கொள்ள வேணும். ஸோ வகுப்பை கவனமான முறையில கவனிச்சு கொள்ளுங்க. உங்களோட மைக், உங்களோட மெசேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு நீங்க வகுப்புல சந்தேகம் கேட்கக்கூடிய மாதிரி நாங்க அதை நான் செஞ்சு தருவேன். ஓகே, இதுல முதலாவது வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த பாடத்துல தொகுதியை பத்தி படிச்சோம். ஏன்னா எங்களுக்கு இதுல பூமியை பத்தி தெரியும், புவியை பத்தி தெரியும். இதுல இருக்க தொகுதின்னு சொல்ற விஷயம் எங்களுக்கு புது விஷயம் சொல்லி தொகுதியை பத்தி முதலாவது பாடத்துல படிச்சோம். தொகுதி சிஸ்டம்னு சொல்றது. சிஸ்டம் என்றா என்ன, தொகுதி என்றா என்ன, தொகுதியில 3 வகை இருக்கு, அதுகளை பத்தி படிச்சோம். சோ இந்த பாடத்துல முதல் நாள் வகுப்பு தொகுதி என்றா என்ன, 3 வகையான தொகுதி இருக்குது, அந்த 3 வகையான தொகுதியையும் பத்தி படிச்சோம். சோ 2வது வகுப்புல புவி தொகுதியில உப தொகுதிகள் இருக்குன்னு படிச்சோம். புவி தொகுதியில உப தொகுதி, புவி தொகுதியில உப தொகுதி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புவி தொகுதியில உப தொகுதி. சோ புவி தொகுதி 4 உப தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதை பத்தி படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது கட்கோள தொகுதி, கட்கோள தொகுதி. 2வது வளிக்கோள தொகுதி, வளிக்கோள தொகுதி. 3வது நீர்கோள தொகுதி. 4வது உயிர்கோள தொகுதி. இப்படி 4 தொகுதிகளாக, உப தொகுதிகளாக புவி தொகுதியை பிரிச்சு ஒவ்வொரு தொகுதிகளையும் படிக்க போறோம். சோ அந்த வகையில இந்த கட்கோளத்தை பத்தி நாங்க படிச்சுட்டோம். என்ன படிச்சோம் என்றால், கட்கோளம் என்றா என்ன, கட்கோளத்துக்குள்ள இருக்கிற 2 பிரிவு. அடுத்த கட்கோளம்னா என்னன்னு சொல்றதுக்குள்ள வரைபடம் பார்த்தோம். கட்கோளத்தை எப்படி கீறி அதை காட்டலாம்னு பார்த்தோம். சோ கட்கோளத்துல உபப்பிரிவு பார்த்தோம். அதுக்கு பிறகு கட்கோளத்துல இடம்பெறுகின்ற செயற்பாடு பார்த்தோம். இதுகளை பத்தி பார்த்தோம். உண்மையிலேயே இதுல உங்களுக்கு ஒரு புது விடயமாக சொல்லி தந்திருக்கிறேன். நீங்க சயின்ஸ்ல முதல்ல ஆரம்ப காலங்கள்ல O லெவல்ல படிச்சிருக்கலாம். அந்த 7 புவி தகடுகள், சோ 7 புவி தகடுகள் கட்கோளத்துல இருக்குது. அந்த 7 புவி தகடுகளும் அது நகரும். அதுல நகர்ச்சியால கட்கோளத்துல புது மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லி அதை பத்தி படிச்சோம். சோ இவ்வளவு விடயங்களும் கட்கோளத்துக்குள்ள கடந்த வகுப்புல நாங்க படிச்சோம். சோ இன்றைக்கு நாங்க படிக்க போறது வளிக்கோளம். இதான் இன்றைக்கு படிக்க போறோம், வளிக்கோளம். இன்றைக்கு படிக்க போறது வளிக்கோளம். ரைட், வளிக்கோளம். வளிக்கோள தொகுதி, புவி தொகுதியில 4 உப தொகுதியில உண்டு வளிக்கோள தொகுதி, அட்மாஸ்பியரிக் சிஸ்டம். முதலாவது வளிக்கோள தொகுதி என்ற என்னன்னு பார்ப்போம். வளிக்கோள தொகுதி என்ற என்னன்னு பார்ப்போம். நான் சில கேள்விகள் கேட்டுத்தான் வகுப்பு எடுக்கிறது பிள்ளைகள். சோ உங்களோட மெசேஜ், உங்களோட மைக்கெல்லாம் ஓப் பண்ணப்பட்டிருக்கனால கேள்வி கேட்கல. இங்க பாருங்க, முதல்ல வளிக்கோள தொகுதி என்றால் என்ன? இப்படி ஒரு கேள்வி எங்களுக்கு எங்கேயாவது வந்தால் 2 புள்ளிக்கு மேல வராது. எக்ஸாமுக்கு ஒரு முறை வந்துட்டா
எக்ஸாமுக்கு ஒரு முறை வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம். வளிக்கோள தொகுதி என்றா என்ன? இன்னைக்கு படிக்க போறது இது மட்டும்தான். வளிக்கோளம் சொல்ற இந்த ஒரு பகுதி தான் படிக்க போறோம். சோ வளிக்கோளத்துக்குள்ள என்னென்ன படிக்க வேணும்ங்கிறத தெளிவா உங்களுக்கு நோட்ஸ்ல தந்திருக்கிறேன். சோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கவனமா பார்த்தால் அதை ஃபுல்லா விளங்கிக் கொள்ள முடியும். இப்ப பூமி இருக்கு, புவி இருக்கு, ரைட். இந்த புவியிட நல்லா கவனிக்க வேண்டும். புவியிட இதுல இருந்து இது வரைக்கும், அதாவது விட்டம் 12,740 கிலோமீட்டர். பூமியில விட்டம் 12,740. பூமியில விட்டமடா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வரைக்கும் பூமியை வெட்டி போட்டு பார்த்தால் 12,740 கிலோமீட்டர்ல இருக்கும் இந்த விட்டம். இப்ப வளிக்கோளம் என்னன்னு சொன்னால், முதல்ல வளிக்கோளம் புவியிட மேற்பரப்புல இருந்து பூமியை சூழ்ந்திருக்கு. பூமி அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிறதன் வளிக்கோளம். பல்வேறுபட்ட வாயு, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆகன், மிதேன், அப்படி நிறைய பல்வேறுபட்ட வாயுக்கள் பூமி அப்படி சுத்தி சூழ்ந்திருக்கிறதன் வளிக்கோள தொகுதி என்று சொல்றது. இதுல புவியிட மேற்பரப்புல இருந்து 12,000 சொன்னா கிட்டத்தட்ட 10,000 இது வரைக்கும் வரும். 10,000 கிலோமீட்டர். நல்லா கவனிக்க வேண்டும். புவியிட மேற்பரப்புல இருந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் வளிக்கோளம் இருக்கு. 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் வளிக்கோளம் இருக்கு. இந்த வளிக்கோளம் என்னன்னு சொல்றதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்ஸை விளங்கிக் கொள்வோம். அதுக்கு பிறகு ஒரு தொகுத்து வளிக்கோளம் என்னங்கிற ஒரு சரியான விடையை கண்டுபிடிச்சு கொள்ளலாம், பாடமாக்கி கொள்ள போறோம். உண்மையில வளிக்கோளம் சொல்றது முதலாவது 10,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும் முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த வளிக்கோளம் சொல்றது பிள்ளைகள் பல்வேறுபட்ட வாயுக்கள் சேர்ந்து இருக்கிற ஒரு விடயம். அப்ப பல்வேறுபட்ட வாயுக்கள் கூட்டு, பல்வேறுபட்ட வாயுக்கள், பல்வேறுபட்ட வாயு, உலகத்தில் இருக்கிற எல்லா வாயும் பூமியை சுத்தி இருக்கிற, உதாரணமாக ஆக்சிஜன், நைட்ரஜன் அதிகமாக இருக்கிற வாயு, கார்பன் டை ஆக்சைடு, இப்படி பல்வேறுபட்ட வாயுக்கள் இருக்கும். அந்த பல்வேறுபட்ட வாயுக்கள் தான் இப்படி சூழ்ந்து இருக்கு. உண்மையிலேயே இப்ப உங்களுக்கு தெரிய வேணும், இப்படி பூமி இப்படி இருக்குது பிள்ளைகள், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வளிக்கோளம் பூமியை இப்படி சுத்தி சூழ்ந்து இருக்கு. வளிக்கோளம் இப்படி பூமியை கவர் பண்ணி இருக்கு. புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சுழண்டு கொண்டு, பூமி தன்னைத்தானே இப்படி சுத்து, தன்னைத்தானே வேகமா சுத்தி கொண்டு அது இப்படி சூரியனை சுத்தி கொண்டு வருது. சூரியனை சுத்தி கொண்டு வருது. சோ பூமி அது இப்படி சுத்தி கொண்டு சூரியனை இப்படி சுத்தி கொண்டு வருது. பூமி தானும் இப்படி சுத்தி கொண்டு சூரியனை இப்படி சுத்தி கொண்டு வருது. சோ இந்த வாயு அவ்வளவு வேகமா பூமி சுத்தி சுழண்டு கொண்டு வரும்போது ரெண்டும் செய்யுது. பூமி சுழற்சியும் செய்யுது, சூரியனையும் சுத்துது. பூமி தன்னைத்தானே சுழற்சி கொண்டு சூரியனை சுத்தி கொண்டு வருது. சோ இப்படி வேகமா சுத்தும் போதும் சுழலும் போதும் அந்த பூமியை சுத்தி இருக்கிற, பூமியை மூடி இருக்கிற அந்த வளிக்கோளம் பூமியை விட்டு விலகி போகல. வளிக்கோளம் இப்படி மூடி இருக்கின்றால், நடுவுல பூமி இருக்கின்றால், அந்த பூமி சுத்திட்டு சுழலும் போது அந்த வளிக்கோளத்தை விட்டுட்டு பூமி இப்படி போகல. பூமி எங்க போகுதோ அதோட கவர் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த வளிக்கோளமும் அப்படி பூமியோட போகுது. என்ன காரணம் என்றால், இந்த என்ன விடயம் இந்த வளிக்கோளத்தை இழுத்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கின்ற புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசை தான் இந்த வளிக்கோளத்தை ஃபிட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அது முக்கியம். புவி ஈர்ப்பு, புவி ஈர்ப்பு விசை இதான் இந்த வளிக்கோளத்தை ஃபிட் பண்ணி வச்சிருக்கு. உண்மையிலேயே வளிக்கோளம் இப்ப உதாரணமாக சூரியன்ற கதிர் வருதுன்னு சொன்னார், சூரியன்ற கதிர் வருதுன்னு சொன்னால் சூரியன்ற கதிரை உள்ள விடும், வளிக்கோளம் உள்ள விடும். சோ ஒளிய உட்புகம் இயல்பு இருக்கு வளிக்கோளத்துக்கு. ஒளி உட்புகும் இயல்பு, ஒளிய உட்புக விடும். அடுத்தது குறைந்த அளவு மனம், பெரிய மனம் இருக்காது, குறைந்த அளவு மனம், சிம்பிளான மனம், இல்லாட்டி மனம் இல்லாம இருக்கும், குறைந்த அளவிலான மனம். அடுத்த பிள்ளைகள் நாங்க படிச்சோம் 4 வகையான தொகுதி இருக்கு, 3 வகையான தொகுதி, தனித்தொகுதி, திறந்த தொகுதி, மூடிய தொகுதி. இந்த வளிக்கோளம் ஒரு திறந்த தொகுதி. திறந்த தொகுதி என்னன்னு படிச்சுட்டோம். சோ இப்ப வளிக்கோளம் என்னன்னு சொல்ற கேள்வி கேட்டால் நாங்க விட எழுதுறதுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த இவ்வளவு பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதி விட்டால் வளிக்கோளம் சொல்ற என்னன்னு சொல்ற விட வரும். ரைட், படிவா பார்ப்போம். வளிக்கோளம் என்பது, இப்ப வளிக்கோளத்துக்கு விடைய காண்றதுக்கு வருவோம். டியூப்ல இந்த 2 விஷயம் இருக்காது,
இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். இந்த இதுவும் 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 டியூப்ல இல்லாட்டி நீங்க சேர்த்து கொள்ளுங்களாம். இல்ல டியூப்ல இல்ல, புத்தகத்துல இல்ல. சோ வளிக்கோள தொகுதி என்பது what is the atmospheric system? நல்லா கவனிக்க வேணும். முதலாவது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓர்டர் மாறி எழுதுன பிழை இல்ல, ஒரு ஒழுங்குல போமே. வளிக்கோள தொகுதி என்பது புவி மேற்பரப்பிலிருந்து 10,000 கிலோமீட்டர் வரையான உயரம் வரை பறந்து காணப்படும் பகுதியாகும். ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடர்ந்து. இது பல்வேறுபட்ட வாயுக்களாலான ஒரு படலம் ஆகும். படலம்டா ஒரு பகுதி. புவியீர்ப்பு விசை காரணமாக பூமியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது ஒளியை உட்புக விடக்கூடிய இயல்பு கொண்டது. குறைந்தளவிலான மனத்தை கொண்டது. இது ஒரு திறந்த தொகுதியாகும். இவ்வளவுதான் வளிக்கோளம். 10,000 உயரம் வரைக்கும் இருக்குது. பல்வேறுபட்ட வாயுக்கள் சேர்ந்திருக்கிற ஒரு படலம். புவியீர்ப்பு விசை காரணமாக பூமியோட ஃபிட் பண்ணப்பட்டிருக்குது. ஒளி, சூரிய ஒளியை உள்ள விடக்கூடிய இயல்பு இருக்குது. குறைந்தளவிலான மனம், திறந்த தொகுதி. சோ வளிக்கோளம் என்னன்னு கேட்டா இந்த இவ்வளத்தை கமா போட்டு எழுதிங்கன்னா சரி. வளிக்கோளம் என்றால் என்னன்னு கேட்டாலோ, வளிமண்டலம் என்றா என்னன்னு கேட்டாலோ, அல்லது வளிமண்டல தொகுதி என்றா என்னன்னு கேட்டாலோ, வளிக்கோள தொகுதி என்றால் என்னன்னு கேட்டாலோ, இத நீங்க உங்களோட மொழி நடையில எழுதி விட்டீங்கன்னா சரி. இப்ப வளிமண்டலத்துல இப்படி ஒரு செயற்பாடு வந்து நடக்கும். கொஞ்சம் கவனிச்சு கொள்ள வேண்டும். இந்த இப்படி ஒரு செயற்பாடு வந்து வளிக்கோளத்துல நடக்குது. ஓகே, இங்க பாருங்க. வானிலை செயற்பாடு 12ஆம் ஆண்டு, அதாவது பிள்ளைகள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. 2026 2025 இப்ப நாம எடுக்கிற வகுப்பு 2027. தயவு செய்து 2027 பிள்ளைகள் நீங்க 2027 குரூப்ல இல்லாட்டி எனக்கு 2027 ஜியோன்னு சொல்ற ஒரு மெசேஜ் போடுங்க என்ற வாட்ஸ்அப்புக்கு 077 31 48 264 வகுப்பு முடிய 2027 சொன்னால் இன்னும் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வராத பிள்ளைகள் நீங்க எனக்கு இந்த வாட்ஸ்அப்புக்கு 077 31 48 264 சொல்ற வாட்ஸ்அப்புக்கு 2027 ஜியோன்னு போடுங்க. 2027 குரூப்ல லிங்க் போடுவேன், நீங்க அதுல ஜாயின் பண்ணலாம். தயவு செய்து 2026 பிள்ளைகள் 2027 ஜியோன்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண வேணாம். 2025 பிள்ளைகளும் டெக்ஸ்ட் பண்ண வேணாம். ஏற்கனவே எங்கிட்ட வகுப்புக்கு வர 2026 25 குரூப்ல இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து மெசேஜ் பண்ண வேணாம். திரும்ப திரும்ப சொன்னாலும் கேட்காம மெசேஜ் பண்றீங்க. பிள்ளைகள் 2026 உங்களுக்கு வகுப்பு நடந்து கொண்டிருக்குது. தேர்ட் டைம் அரைவாசி போய்கொண்டிருக்குது. சோ 2026 எங்கட குரூப்ல இல்லாத பிள்ளைகள் இந்த வகுப்புல இருந்தீங்கன்னா 2026 ஜியோன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்படி அந்த 2026 குரூப்ல ஜாயின் பண்றேன்னு சேர்த்து விடுவேன். 2025 பிள்ளைகள் என்றால் 2025 ஜியோன்னு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. எப்படி அந்த 2025 குரூப்ல இப்ப 2025ல கடைசி 2 பாடம் படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பேப்பர் கிளாஸ் போறோம். சோ நீங்க எந்த பெச்சோ அந்த குரூப்ல இருந்து கொள்ளுங்க. ஏற்கனவே குரூப்ல இருக்கிற ஆட்கள் தயவு செய்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ண வேணாம். ரைட், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரி, எங்கட 2026 பிள்ளைகள் 2025 பிள்ளைகளுக்கு இந்த வானிலை செயற்பாடுங்கிறது வடிவா தெரியும். வானிலை செயற்பாடுண்டா என்னன்னு தெரியும். அதாவது 2026க்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வானிலை செயற்பாடு என்று சொல்றது மழை பெய்கிறது, மேகங்கள் உருவாகிறது, முகில் உருவாக்கம், இடி முழக்கம், இடிமின்னல், இப்படி வானத்தில் நடைபெறுகின்ற செயற்பாடுகளை வானிலை செயற்பாடு என்று சொல்லி சொல்றது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வளிமண்டலத்துல இடம்பெறுகின்ற பிரதானமான செயற்பாடுகள் சிலது. மழை பெய்கிறது, இடி முழக்கங்கள், மின்னல், மேகங்கள் உருவாகிறது, பனி பொழிகிறது, இதெல்லாம் வானிலை செயற்பாடுன்னு சொல்றது. இந்த வானிலை செயற்பாடு வளிமண்டலத்துல தான் நடக்கும். வளிமண்டல தொகுதியில தான் நடக்கும். வளிமண்டல தொகுதின்னு சொல்றது புவி மேற்பரப்பிலிருந்து 10,000 கிலோமீட்டர். சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வளிமண்டல தொகுதி தான். ஆனால் இந்த வானிலை செயற்பாடு இந்த முழு இடத்திலையும் நடக்காது.
சோ இந்த இடத்துல மேகம் இல்லை, இந்த இடத்துல மழை பெய்யும், இந்த இடத்துல மழை பெய்யும், இந்த இடத்துல மின்னல் இல்லை. சோ வானிலை செயற்பாடு சொல்றது புவியிட மேற்பரப்புல இருந்து 10,000 வரை இருக்கிற வளிமண்டலம் முழுக்க நடக்காது. சோ வானிலை செயற்பாடு வளிமண்டலத்துல நடக்கும். அது எந்த இடத்துல நடக்கும் நான் காற்றன் வடிவா இங்க பார்க்க வேண்டும். இங்க பாரு, இது புவி என்றால் இந்த வானிலை செயற்பாடு நடக்கிற இடம் வளிமண்டலத்துல தான். வளிமண்டலத்துல எந்த இடத்துலன்னு சொல்லி இங்க வடிவா விளங்க வேணும். இது எம்சிக்கு இங்க உங்களுக்கு தேவைப்படலாம். ரைட், இங்க பாரு, இது மத்திய கோடுன்னு சொல்லி சொல்றது. இந்த பூமி இதுல மத்திய கோடுன்னு சொல்லி சொல்றது. சைவர் பாகை கோடு மத்திய கோடுன்னு சொல்றது. இத 90 பாகை அகலக்கோடுன்னு சொல்லுவாங்க, அல்லது துருவ பகுதின்னு சொல்லுவாங்க. துருவ பகுதி அல்லது முனைவு பகுதி. அதே மாதிரி இதையும் துருவ பகுதி. இது வட துருவம், இது தென் துருவம், இப்படி இருக்கு. இப்ப இந்த வானிலை செயற்பாடு நடக்கிறது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. புவி மேற்பரப்புல இருந்து இந்த இடத்துல இருந்து மத்திய கோட்டுக்கிட்ட வானிலை செயற்பாடு கொஞ்சம் வித்தியாசமான இடத்துல நடக்கும். துருவ பகுதியில வித்தியாசமான இடத்துல நடக்கும், வித்தியாசமான அளவுல. ஈஸி. மத்திய கோட்ல இருந்து 16 கிலோமீட்டர், 16ஆம் மத்திய கோட்ல இருந்து 16 கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர். முனைவு பகுதி அல்லது துருவ பகுதியில 8 கிலோமீட்டர். இதுல 8. சோ இவ்வளவு ஏரியாவுக்குள்ள தான் வானிலை செயற்பாடு நடக்கும். இவ்வளவு ஏரியாவுக்குள்ள தான் வானிலை செயற்பாடு நடக்கும். மறுபடியும் ஒருக்கா பார்ப்போமா? வானிலை செயற்பாடுனா என்ன? மழை பெய்கிறது, மேகம் உருவாகிறது, பனி பெய்கிறது, இடிமின்னல், இதெல்லாம் வானிலை செயற்பாடு. இந்த வானிலை செயற்பாடு வளிமண்டலத்துல ஃபுல்லா நடக்காது. ஒரு பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடக்கும். குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல மழையோ இடியோ மின்னலோ மேகமோ இல்ல. சோ வானிலை செயற்பாடுனா என்னன்னு தெரியும்? மழை பெய்யறது, மேகங்கள் உருவாரு. அது வளிமண்டலத்துல ஒரு கீழ்ப்பகுதியில தான் நடக்கும். அது எப்படி, எங்கன்னு பார். மத்திய கோட்டு கிட்ட மேற்பரப்புல இருந்து 16 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும். மத்திய கோட்டு கிட்ட புவியிட மேற்பரப்புல இருந்து 16 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும். முனைவுல மேற்பரப்புல இருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும். சோ மத்திய கோட்டில் 16 கிலோமீட்டர் உயரம் வரையும், முனைவு பகுதியில் 8 கிலோமீட்டர் உயரம் வரையும் வானிலை செயற்பாடு நடைபெறும். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வானிலை செயற்பாடு வளிமண்டலத்துல எந்த எல்லைக்குள்ள நடக்கும்? மத்திய கோட்டில் எவ்வளவு? 16 கிலோமீட்டர் உயரம் வரை. முனைவில் எவ்வளவு அல்லது துருவத்தில் எவ்வளவு? 8 கிலோமீட்டர் உயரம் வரை. இதை வடிவ பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்ப 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் புவியிட மேற்பரப்புல இருந்து பிள்ளைகள் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் வளிமண்டல பகுதிகளாக இருந்தாலும் நாங்க படிக்க போறது இந்த 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற அவ்வளவு ஏரியா தூரத்தையும் படிக்க போறது இல்லை. இப்ப நம்மட பாடத்திட்டத்துக்குள்ள அல்லது புவியியல்ல இந்த வளிமண்டலத்தை படிக்கிற பகுதி எந்த அளவு வரைக்கும் என்றால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மேற்பரப்புல இருந்து, புவியிட மேற்பரப்புல இருந்து 120 கிலோமீட்டர் வரைக்குமான தூரத்தை தான் நாங்க இப்ப படிக்க போறோம். ரைட். புவியிட மேற்பரப்புல இருந்து 120 கிலோமீட்டர் தூரம் வரையான பகுதிக்குள்ள என்ன மாதிரி அம்சங்கள், என்ன மாதிரி பண்புகள், என்ன மாதிரி வெயில் இருக்கு, சூடு இருக்கு, என்ன மாதிரி பிரஷர், அமுக்கம் இருக்குன்னு படிக்கப்படும். சோ வளிமண்டலம்னு சொல்றது தீர்மானிக்கப்பட்டபடி மேற்பரப்புல இருந்து 10,000 உயரம் வரைக்கும் இருக்கு. ஆனா நாங்க இப்ப படிக்க போற செக்ஷன் மேற்பரப்புல இருந்து 120 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கிற விஷயத்தை தான் படிக்க போறோம். சோ இங்க பார்த்து கொள்ளுங்க. நாங்க படிக்க போற பகுதியை நான் ஒருக்கா கீறி காட்டுறேன். இங்க பார்த்து கொள்ளுங்க. இதை நாங்க மேற்பரப்பு எடுப்போம், புவியிட மேற்பரப்பு. ஓகே. இதுல மிக உயரமான இடம் எவரெஸ்ட் சிகரத்தை எடுப்போமே, எவரெஸ்ட் சிகரத்தை எடுப்போம். இதுல சமுத்திர பகுதியும் கீறுவோம். புவியிட மேற்பரப்பு கீறிருக்கு. இது சமுத்திரம், கடல் பகுதி. ரைட். இது ஒரு மலை தொடர்க்கு இருக்கிற பின்னர் மரம் கீறுவோம். புவியிட மேற்பரப்பு மாதிரி தெரியட்டும். ஓகே. இது மரம், ஆலமரம். ரைட். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப நாம படிக்க போற வளிமண்டல பகுதி இங்க பார்க்கணும் வடிவா. நாங்க படிக்க போற வளிமண்டல பகுதி புவியிட மேற்பரப்புல இருந்து, அதாவது கடல் மட்டத்திலிருந்து இது கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் வரைக்கும் தான் படிக்க போறோம். கடல் மட்டத்திலிருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற ஏரியாவை தான் நாங்க படிக்க போறோம். அன்மணிக்கு நான் இந்த கேமராவை கொஞ்சம் கிளியர் ஆக்கி கொள்றேன். நான்
ஓகே 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 வா. ஓகே ரைட் பாருங்க பிள்ளைகள். இப்ப நாம படிக்க போற பகுதி கடல் மட்டத்திலிருந்து 120 கிலோமீட்டர் உயரம் வரையான பகுதியைத்தான் படிக்க போறோம். நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்று வெப்பம், வெப்பத்தை பத்தி படிக்க போறோம். இன்னொன்று அமுக்கம், அமுக்கத்தை பத்தி படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? வெப்பத்தை பத்தி என்ன படிக்க போறோம்? அமுக்கத்தை பத்தி என்ன படிக்க போறோம்? இந்த வளிமண்டல பகுதிகளுக்கு உள்ள வளிமண்டலம் சொல்றது மேற்பரப்புல இருந்து 10,000, நாங்க படிக்க போறது 120 கிலோமீட்டரோட நிப்பாட்ட போறோம். 120 கிலோமீட்டர் வடிவ பார்க்கணும், இதோட நிப்பாட்ட போறோம். சோ வெப்பத்தை பத்தி பார்க்கும்போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். வெப்பத்தை பத்தி விடயம் இதுல இப்படி இருக்கு. புவியிட மேற்பரப்புல இருந்து மேல போக 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 இந்த 120 கிலோமீட்டர் வரைக்கும் வெப்பத்துக்கு என்ன நடக்கும் என்று இங்க வடிவா பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து மேல போக போக நான் சில நிறங்களை பயன்படுத்துறேன் உங்களுக்கு விளங்குறதுக்கா. இந்த இடத்துல இருந்து மேல போக போக பிள்ளைகள் வெப்பம் குறைஞ்சி கொண்டு போகும். இதுல வெப்பம் குறைஞ்சி கொண்டு போகும். அதாவது கடல் மட்டத்துல இருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் மேல உயரம் போக போக வெப்பம் குறைஞ்சு கொண்டு போகும். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றது. கடல் மட்டத்திலிருந்து மேல போக போக வெப்பத்துக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் 16 கிலோமீட்டர் வரைக்கும் வெப்பம் குறைஞ்சி கொண்டு போகும். சரி, குறைஞ்சி கொண்டு போகும். பிறகு 16 கிலோமீட்டருக்கு மேல போக என்ன நடக்கும் என்றால் வெப்பம் இதுல இருந்து மேல போக கூடிக்கொண்டு போகும். வெப்பம் கூடிக்கொண்டு போகும். எவ்வளவு தூரம் வரைக்கும் சொன்னால் கடல் மட்டத்திலிருந்தா இங்க இருந்தா சொல்றேன், கடல் மட்டத்திலிருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் கூடிக்கொண்டு போகும். 50 கிலோமீட்டர். திரும்ப பார்ப்போம், இந்த இடத்துல இருந்து மேல போக போக வெப்பத்துக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் இதுல இருந்து மேல போக போக மறுபடி வெப்பம் குறைஞ்சி கொண்டு போகும். மறுபடி குறைஞ்சு கொண்டு போகும். எவ்வளவு தூரம் குறையும் என்றால் 80 கிலோமீட்டர் வரைக்கும் குறையும். இதுல 80 கிலோமீட்டர் வரைக்கும் வெப்பம் குறையும். திரும்ப என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். இதுல இருந்து மறுபடி வெப்பம் கூடிக்கொண்டு போகும். நான் சிவப்புல போடுறேன், வெப்பம் கூடிக்கொண்டு போறேன். சோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். கடல் மட்டத்துல இருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் வரைக்கும் வெப்பத்துக்கு என்ன நடக்கும்ங்கிறது வடிவா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கும். கடல் மட்டத்திலிருந்து 120 கிலோமீட்டர் உயரம் வரை மேல போக போக வெப்பம் எப்படி மாற்றம் அடையும்னு உங்களுக்கு வடிவா தெரிய வேணும். கடல் மட்டத்திலிருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் வெப்பம் குறையும். சோ இந்த ஏரியா வரைக்கும் வெப்பம் குறையும். இவ்வளவு ஏரியா வரைக்கும் வெப்பம் குறையும். மேல போக போக குறையும். அடுத்த 50 கிலோமீட்டர் வரைக்கும் வெப்பம் மேல போக போக கூடும். அடுத்த 80 கிலோமீட்டர் வரைக்கும் மேல போக போக வெப்பம் மறுபடி குறையும். அடுத்ததுக்கு கூடும். சோ இந்த வெப்பநிலை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். கடல் மட்டத்திலிருந்து மேல போக போக ஒரு இடத்துல குறையுது, ஒரு இடத்துல கூடுது, ஒரு இடத்துல குறையுது, ஒரு இடத்துல கூடுது. சோ இந்த வெப்பநிலையிட வேறுபாட அடிப்படையாக கொண்டு கடல் மட்டத்திலிருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற உயரம் வரைக்கும் இருக்கிற நாங்க படிக்க போற வளிமண்டல பகுதியை 4 பகுதியாக பிரிக்கலாம். இந்த முதலாவது வெப்பம் குறைஞ்சு கொண்டு போறது, இது ஒரு செக்ஷனா படிக்க போறோம். வெப்பம் கூடிக்கொண்டு போகுது, இது ஒரு பகுதியா படிக்க போறோம். வெப்பம் மறுபடி குறையுது, இது ஒரு பகுதியா படிக்க போறோம். இந்த அடுத்த கடைசியை இன்னொரு பகுதியா படிக்க போறோம். சோ இந்த முதலாவது பகுதிய, அதாவது புவி மேற்பரப்புல இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பாருங்க, 16 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற பகுதி, இத மாறன் மண்டலம்னு சொல்லி சொல்றது. மாறன் மண்டலம். இந்த 16 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற பகுதிய படை மண்டலம்னு சொல்றது. படை மண்டலம். இந்த 50ல இருந்து 80 வரைக்கும் இருக்கிற பகுதிய
இடைமண்டலம்னு சொல்றோம். அதுக்கு மேல இருக்கிறத வெப்பமண்டலம்னு சொல்றோம். சோ கடல் மட்டத்திலிருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கிற வளிமண்டல பகுதியை வெப்பநிலை மாறுபாடுக்கு ஏற்ப 4 பகுதியா பிரிச்சு நாங்க ஒவ்வொரு பகுதியும் வடிவா விவரமா படிக்க போறோம். முதலாவது பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி, 4வது பகுதி. சோ இந்த மாறன் மண்டலம் இது தொடர்பான விஷயத்துக்கு வருவோம். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப வெப்பநிலை தரையில இருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற வளிமண்டல பகுதிகளில் வெப்பத்துக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேணும், பாடமாக்கி இருக்க வேணும். கடல் மட்டத்திலிருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் வெப்பம் குறையும். அப்புறம் 16ல இருந்து 50 வரைக்கும் மறுபடி வெப்பம் கூடும். 50ல இருந்து 80 வரைக்கும் மறுபடி குறையும். 80ல இருந்து 120 வரைக்கும் மறுபடி கூடும். சோ வெப்பநிலைக்கு என்ன நடக்கும் என்று வளிமண்டல பகுதிகளில் வெப்பநிலை எப்படி மாறுபடும், எங்க கூடும், எவ்வளவு உயரம் வரைக்கும் குறையும், இது நமக்கு தெரியும். அமுக்கத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல போறேன். அமுக்கத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு இது மிகவும் இலகுவானது. கடல் மட்டத்திலிருந்து சிம்பிள் மேல போக போக ஒரே சொல் தான், அமுக்கம் குறைஞ்சி கொண்டு போகும். வெப்பம் மாதிரி ஒரு இடத்துல கூடி ஒரு இடத்துல குறைஞ்சி கொண்டு போறது இல்ல அமுக்கம். இதுல இருந்து மேல போகவும் குறையும், இதுல இருந்து மேல போகவும் குறையும், இதுல இருந்து மேல போகவும் குறையும், இதுல இருந்து மேல போகவும் குறையும். சரி, கடல் மட்டத்திலிருந்து மேல உயர 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 போக போக அமுக்கம் குறைந்து கொண்டு போகும் அல்லது வீழ்ச்சி அடைந்து செல்லும். சோ இப்ப உங்களுக்கு வடிவா விளங்கப்படுத்த தெரிஞ்சிருக்க வேணும். கடல் மட்டத்திலிருந்து 120 கிலோமீட்டர் உயரம் வரையான வளிமண்டல பகுதியில வெப்பத்துக்கு என்ன நடக்கும், அதுல மாற்றம் எங்க கூடும் எங்க குறையும் என்று சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கடல் மட்டத்திலிருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற வளிமண்டல படையில அமுக்கத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அமுக்கம் மிக இலகுவாக விவரிக்கலாம். கடல் மட்டத்திலிருந்து மேல போக போக ஒவ்வொரு படைகள்லையும், இது மாறன் படை, இது படைமண்டலம், இது இடை, இது வெப்பம், ஒவ்வொரு வளிமண்டல படைகளிலையும் வெப்பம் குறைந்து கொண்டு போகும். சரி, இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், இந்த மாறன் மண்டலத்துல சில ஸ்பெஷலான சில விஷயம். மாறன் மண்டலத்துல சில ஸ்பெஷலான விஷயம். அதுக்கு முன்னுக்கு இன்னொரு விடயமும் இங்க பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த இதுல இருந்து கடல் மட்டத்திலிருந்து இங்க பாருங்க, கடல் மட்டத்திலிருந்து பிள்ளைகள் 16 கிலோமீட்டர் வரைக்கும் மாறான் மண்டலம் இருக்கு. இதுல ஒரு சின்ன கேப் இருக்கு பிள்ளைங்க, சின்ன கேப் ஒன்று இருக்கு. மாறான் மண்டலத்துல மேல் பகுதிய, அதாவது படை மண்டலத்துக்கும் மாறான் மண்டலத்துக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. ரெண்டும் கொஞ்சம் கேப் ஒன்று பிரிக்கு. அந்த எல்லைக்கு பேர், அதாவது மாறான் மண்டலத்துக்கும் படை மண்டலத்துக்கும் இடையில இருக்கிற எல்லைக்கு பேர் மாற்றரிப்பு எல்லை அல்லது மாறன் தரிப்பு எல்லை. இந்த மாறன் தரிப்பு எல்லையில வெப்பம் கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, அப்படியே நிலையாக இருக்கும். இதுல இருந்து இதுவரைக்கும் குறையுது, இதுல இருந்து இதுவரைக்கும் கூடுது. இந்த லிமிட்டுக்குள்ள வெப்பம் கூடவும் செய்யாம குறையவும் செய்யாம அப்படியே நிலையாக இருக்கும். இப்ப இந்த படைமண்டலத்துல மேல் பகுதி, இந்த பகுதி படைமண்டலத்துல இந்த மேல் பகுதிய படை தரிப்பெல்லைன்னு சொல்லுவாங்க. படை தரிப்பெல்லை, படை தரிப்பு எல்லை. இது பெரிய கஷ்டம் இல்லை. படைமண்டலத்துல மேல் பகுதி தான் இருக்கு, படை தரிப்பெல்லை. இடைமண்டலத்துல மேல் பகுதி இடைத்தரிப்பெல்லை, இடைத்தரிப்பு எல்லை. பிள்ளைகள் சில நேரம் அயன் மண்டலம், இதுக்கு மேல இன்னொரு மண்டலம் இருக்குன்னு சொல்லி நாம படிக்கிறது நம்மட பாடத்திட்டத்துல இல்ல இருக்குது. அது எந்த பிரயோசனமும் இல்லை, எழுதிடாதீங்க, பிள்ளைகள் வந்துடும். இந்த தரையிலிருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற வளிமண்டல படை தான் எங்கட பாடத்துல இருக்கு. இப்ப நாங்க என்ன கற்க போறோம்டா, இந்த மாறன் மண்டலத்துக்குள்ள என்ன ஸ்பெஷல், இந்த மாறன் மண்டலத்துக்குள்ள என்ன இயல்பு இருக்கு. சோ நாங்க அதை ஒவ்வொன்றா படிக்க போறோம். ரைட், இந்த மாறன் மண்டலத்துக்குள்ள என்ன ஸ்பெஷல், முக்கியமான இயல்பு. பிள்ளைகள் ஜியோகிரபில முக்கியமான இயல்புக்குன்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு சொல்லுவாங்க. முக்கியமான இயல்பை முனைப்பான அம்சம் சொல்லுவாங்க. முனைப்பான அம்சம், முனைப்பான அம்சம்.
சோ எங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்க வேணும் முனைப்பான அம்சம்டா முக்கியமான அம்சம் அல்லது முக்கியமான பண்புகள் அல்லது முக்கியமான இயல்புகள் பரீட்சையில கேட்பாங்க மாறன் மண்டலத்தின் முனைப்பான அம்சம் 3ஐ சுருக்கமாக விளக்குக. அப்ப முனைப்பான அம்சம்டா இறுதி பரீட்சையில கேட்கறது இந்த சொல்லிட்டாங்க முனைப்பான அம்சம் அப்படின்னா முக்கியமான பண்புகள், முக்கியமான அம்சங்கள், முக்கியமான இயல்புகள். இப்ப இந்த மாறன் மண்டலத்துல முக்கியமான இயல்புகளுக்கு போகும். நல்லா கவனிக்க வேணும். வடிவா வகுப்பு அவதானிக்கும் போதே நீங்க இதை பாடமாக்க முடியும். மாறான் மண்டலத்துல முக்கியமான இயல்புகள். ரைட், இதுல இப்படி இருக்கு. ரைட், முதலாவது முக்கியமான இயல்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். ரைட், இப்ப இதை நான் உங்களுக்கு குறிச்சி காட்டுறதுக்காக நான் இதெல்லாம் எடுத்துக்கொள்றேன். ரைட், இப்ப முதலாவது நாங்க படிப்போம் மாறன் மண்டலத்துல முனைப்பான பண்புகள். மாறன் மண்டலம் முதலாவது எங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேணும். மாறன் மண்டலத்துல உயரம் ஒரு முக்கியமான பண்புகளா நாங்க எழுதலாம். மாறன் மண்டலத்துல உயரம், மாறன் மண்டலத்துல உயரம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். கடல் மட்டத்திலிருந்து 16 கிலோமீட்டர் என்று சொல்லி தந்திருக்கிறேன். கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அதுல சின்ன ஒரு சேர்க்கை ஒன்று செய்ய போறோம். இப்படி பூமி இருக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், புவி இருக்குதுன்னு சொன்னால் இது மத்திய கோடு, இது துருவ பகுதி. உண்மையிலேயே மாறன் மண்டலம் மத்திய கோட்டு கிட்ட, மத்திய கோட்டில இருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும். முனைவுல 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். 8. சோ மத்திய கோட்டுல கொஞ்சம் உயரம் கொஞ்சம் கூடின உயரம் இருக்கும். கடல்ல இருந்து 16 கிலோமீட்டர் உயரம். இந்த முனை உலகத்துல முனைவுல 8 கிலோமீட்டர் உயரத்துக்கு தான் இருக்கும். சோ மாறான் மண்டலத்தை மட்டும் கதைக்கும் போது வடிவா கதைக்கணும். மத்திய கோட்டு பகுதியில 16 கிலோமீட்டர் உயரம் வரையும், முனைவு பகுதிகளில் 8 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இந்த மாறான் மண்டலம் காணப்படுது. அதனாலதான் சில நேரம் உங்களோட புத்தகத்துல இப்படி போடப்பட்டிருக்கும். மாறான் மண்டலத்துல உயரம் 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர் போடப்பட்டிருக்கும். இதுல அர்த்தம் என்னன்னு பாரு. 8 துருவ பகுதிகளுக்கு மேலாக, 16 மத்திய கோட்டுக்கு மேலாக. சோ மாறன் மண்டலத்துல உயரம் 8 தொடக்கம் 16 கிலோமீட்டர். இங்க வடிவா 2 வரையில உனக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். மாறான் மண்டலத்தின் உயரமானது மத்திய கோட்டில் கடல் மட்டத்திலிருந்து 16 கிலோமீட்டர் உயரம் வரையும், முனைவு பகுதிகளில் 8 கிலோமீட்டர் உயரம் வரையும் மாறான் மண்டலம் பறந்து காணப்படுகிறது. சோ முதலாவது மாறான் மண்டலத்துல உசரம் வடிவா சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். 2வது வெப்பநிலைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். வெப்பநிலை, மாறான் மண்டலத்துல வெப்பநிலைக்கு என்ன நடக்குது, என்ன எப்படி சொல்ல தெரிஞ்சிருக்கணும். கடல் மட்டத்திலிருந்து மேல போக 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 வெப்பநிலைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். மாறான் மண்டலத்துல கடல் மட்டத்திலிருந்து மேல போக போக வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்து செல்லும். சோ உயரம், வெப்பநிலை பத்தி கதைக்கும் போது எப்படி சொல்லணும். கடல் மட்டத்திலிருந்து உயரத்துக்கு போக போக வெப்பநிலைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லணும். சோ வீழ்ச்சி அடையும், வீழ்ச்சி. ஓகே, இதுக்கு என்ன காரணம் என்றால் தரையிலிருந்து மேல போக போக வெப்பநிலை குறையும். இப்ப கொழும்புல சூடா இருக்கும், நுவரெலியாவுக்கு போய் பாருங்க, சூடு குறையும். மேலும் சொன்னால் கொழும்பு கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கு, உயரம் குறைவான இடத்துல இருக்கு. நுவரெலியா 2000 உயரத்துல இருக்கு, அங்க சூடு குறையும். சோ தரையிலிருந்து உயரம் போக வெப்பம் குறையும். இதுக்கு என்ன காரணம் சொன்னா பிள்ளைகள், இப்ப சூரியன்ற வெப்ப கதிர் பிள்ளைகள், சூரியன்ற வெப்ப கதிர் இப்படி தரைப்பகுதிகளில் படும். சூரியன்ற வெப்ப கதிர் ஊடுருத்து தரையில படும். சோ தரையில பற்றனுடைய அந்த தரையில சூட்டு பகுதி, இந்த பகுதி சூடா இருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் சூடு குறையும், அதுக்கு மேல சூடு குறையும். இந்த காரணத்தாலதான் தரையிலிருந்து மேல போக போக வெப்பம் குறையும். ஏன்னா சூரியன்ற வெப்பத்தால புவியிட மேற்பரப்பு நல்லா சூடாயிடும். புவியிட மேற்பரப்பு சூடானால் அதுல இருக்கிற சூடு புவியிட மேற்பரப்புக்கு பக்கத்துல இருக்கிற வளிமண்டலத்துல இருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் குறையும், உயரம் போக குறைஞ்சிடும். சோ இந்த காரணத்தாலதான் தரையிலிருந்து மேல போக போக வெப்பம் குறைஞ்சு கொண்டு போகும். என்ன, சூரியன் வெப்பத்தால புவியிட மேற்பரப்பு சூடாயிரும். சோ அந்த புவியிட மேற்பரப்பு சூடாகி அது வளிமண்டலத்துக்கு கடத்தப்படுறதுனால புவியிட மேற்பரப்புக்கு பக்கத்துல வெப்பம் கூட இருக்கும். கொஞ்சம் மேல போக போக அந்த வெப்பம் குறைஞ்சு கொண்டு போகும். இதனாலதான் கடல் மட்டத்திலிருந்து மேல போக போக வெப்பம் குறையுது. கவனமா கேட்கணும் பிள்ளைகள். சில நேரங்கள் இவ்வளவு விவரமா இது நீங்க படிச்சுக்கொள்ள சந்தர்ப்பங்கள் இருக்காது. அதனால கவனமா கேட்கணும். நான் 1 மாதம் 1.5 மாதம் உங்களுக்கு டைம் தான். ஜியோகிரபி பாடங்களை அநேகமா 2 பாடம், ஒவ்வொரு செக்ஷன்ல ஒரு பாடம் முடிச்சிருவேன். முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பௌதிக புவியியல், மாநில புவியியல், செய்முறை புவியியல். அதுல ஜியோகிரபி உங்களுக்கு சூட்டபிளான்னு தெரிவு செய்யணும். புறவு பாடம் மாறுற சேட்டை இருக்கக்கூடாது.
ஆகுனா பள்ளிக்கூடம் தொடங்கல இதுதான் என்ற பாடம்னு முடிவெடுத்து போ. பிள்ளைகளை பார்த்தால் அலைஞ்சு திரிவாங்கடா ஒவ்வொரு இடங்கள்லயும். ஜியோகிரபில இருப்பான், அங்க போவான், இதுக்கு போவான், அதுக்கு போவான்ட்டு. அநேகமா ஜியோகிரபிக்காரர் ஒரு நாள் வேற படத்துக்கு போறது நான் பெருசா பார்க்கல. எங்களோட சம்மந்தப்படுற ஆக்களை வேற பாடங்கள் வந்து ஓடி வருவாங்க. ஸோ அதனால வடிவா டிசைட் பண்ணுங்க 2027 இது படிக்க போறேன், இது எனக்கு தேவை, இந்த பாடம் இன்ட்ரெஸ்டா இருக்காண்டு முடிவெடுத்துக் கொள்ளுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகலே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள நாங்க 2-3 பாடம் முடிச்சிருவோம். ஸோ என்ன அதனால ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஜியோகிரபில இருக்குது. மற்ற பாடங்களும் உங்களுக்கு போட்டு வீட்டை இருந்து இவ்வளவு வடிவா எந்த குழப்பமும் இல்லாம வடிவா படிக்கலாம், தெளிவா படிக்கலாம், சரியா படிக்கலாம். அப்ப இதை நீங்க மிஸ் பண்ணாம இதை கவனமான முறையில படிச்சு கொள்ளுங்க. சுயநலமா ஒருத்தருக்கு தெரியாம படிப்போம் அப்படின்னு நினைக்க வேணாம். எங்களோட 1000 பேருக்கு மேல இருக்கிறாங்க, 25, 26. ஸோ நீங்களும் உங்களோட வகுப்பு பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க, இப்படி ஒரு பாடம் நடக்குது, போய் பாரு என்று சொல்லி தெரியப்படுத்தி போட்டி போட்டு படிங்களாம். ரைட், இங்க பாருங்க. இப்ப வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது, மாறான் மண்டலத்துல மேல போக போக வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது. ஏன் வீழ்ச்சி அடையுது உங்களுக்கு சொல்லியாச்சு. இது ஒரு ஒழுங்குல வீழ்ச்சி அடையும் பிள்ளைகள், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இது நமக்கு தெரியும் தானே, 1 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். இது சரியா? 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். இது சரிதான். 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இப்ப பாருங்க விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். இங்க இருந்து மேல போக போக வெப்பம் குறையும், இது எங்களுக்கு தெரியும். இது ஒரு ஓர்டர்ல குறையும் பிள்ளைகள். எப்படின்னு சொன்னால், மேற்பரப்புல இருந்து 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு நாங்க போயிட்டோம்னு சொன்னால் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பம் குறையும். அப்புறம் இதுல இருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் போனோம் என்றால் இன்னும் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பம் குறையும். இன்னும் 1 கிலோமீட்டர் போனோம் என்றால் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பம் குறையும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மாறான் மண்டலத்துல மட்டும் ஒரு ஸ்பெஷல், மாறான் மண்டலத்துல மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் இருக்கு. முக்கியமான இயல்பு மாறான் மண்டலத்திலேயே ஒரு முக்கியமான இயல்பு இதுதான். என்ன? கடல் மட்டத்திலிருந்து மேல ஒவ்வொரு கிலோமீட்டரும் நாங்க ஒவ்வொரு கிலோமீட்டரும் தாண்டி தாண்டி போக போக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.4 வெப்பம் குறைஞ்சி கொண்டு போகும். இப்ப உதாரணம் இதுல இப்படி பார்ப்போமே, 36.4 பாகை செல்சியஸ் வெப்பம் இந்த மேற்பரப்புல இருக்குன்னா 1 கிலோமீட்டர் உயரத்துல போய் நாங்க 1 கிலோமீட்டர் உயரத்துல போய் வெப்பமானியை வச்சு அளந்து பார்த்தால் அங்க 30 பாகை செல்சியஸ் தான் வெப்பம் இருக்கும். ஸோ அப்படி மேல போக போக வெப்பம் குறையும். இன்னும் 1 கிலோமீட்டர் போனோம்னா 24.6 வந்துடும். இன்னும் 1 கிலோமீட்டர் போனா 24.6 வந்துடும். சோ தரையில இருந்து ஒவ்வொரு கிலோமீட்டரும் போக போக நாம போற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.4 சொல்ற வெப்பநிலை குறையும். இப்ப 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். இங்க பாருங்க, 1000 மீட்டருக்கு 6.4 பாகை செல்சியஸ் வெப்பம் குறையும். மேல உசரம் போக போக ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை வெப்பம் குறையும். 100 மீட்டருக்கு எவ்வளவு சொன்னால் 100 மீட்டருக்கு எவ்வளவு சொன்னால் 0.64 பாகை செல்சியஸ். இதுல குழம்பாம பார்க்கணும். 1000 தரையிலிருந்து 1000 மீட்டர் உயரத்துக்கு, தரையிலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பம் குறையும். ஒவ்வொரு 100 மீட்டர் உயரத்துக்கும் 0.64 பாகை செல்சியஸ் வெப்பம் குறையும். ரைட்? அப்ப தரை எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க நான் சொல்லி தந்துட்டேன். கடல் மட்டத்திலிருந்து மேல போக போக வெப்பம் வீழ்ச்சி அடையும். அது ஒரு ஒழுங்குல ஒரு ஓர்டர்ல வீழ்ச்சி அடையும். கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ், ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் 0.64 பாகை செல்சியஸ் வெப்பம் வீழ்ச்சி அடையும். இப்ப இதுக்கு பேர் என்னென்றால், எதுக்கு பேர் என்ன? தரையிலிருந்து ஒவ்வொரு கிலோமீட்டரும் மேல போக போக வெப்பம் குறையும். இதுக்கு பேர் வெப்ப நழுவு வீதம். சோ மாறான் மண்டலத்துல மிக முக்கியமான இன்னொரு முனைப்பான அம்சம் இங்க வெப்ப நழுவு வீதம் இருக்கும். வெப்ப நழுவு வீதத்துக்கு இன்னொரு பேர் சூழல் நழுவு வீதம். வெப்ப நழுவு வீதம் இன்னொரு பேர் சூழல் நழுவு வீதம். சோ மாறான் மண்டலத்துல இன்னொரு முனைப்பான அம்சம் அல்லது முக்கியமான அம்சம் இந்த மாறான் மண்டலத்துல மட்டும் ஸ்பெஷல் வெப்ப நழுவு வீதம் இடம்பெறும் அல்லது சூழல் நழுவு வீதம் இடம்பெறும். லெப்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. லெப்ஸ் ரேட் ஆங்கிலத்துல தேவையில்லை இருக்கட்டும். சோ மாறான் மண்டலத்துல இன்னொரு முக்கியமான அம்சம் வெப்ப நழுவு வீதம் அல்லது சூழல் நழுவு வீதம்.
அப்படி என்ற என்ன, தரையிலிருந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.4 பாகை செல்சியஸ் வெப்பம் குறையும். அடுத்த விஷயத்துக்கு போகும். இந்த மாறான் மண்டலத்துல அடுத்த விஷயம் இது உங்களுக்கு தெரியும். மாறான் மண்டலத்துல அமுக்கத்துக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அமுக்கம் மாறான் மண்டலத்துல மேல போக போக வீழ்ச்சி அடையும். எங்களுக்கு வடிவா தெரியுமே பிள்ளைகள், கடல் மட்டத்தில இருந்து மேல போக போக 4 வளிமண்டல படை இருக்கு. 1 2 3 4. இந்த 4லையும் அமுக்கம் குறைஞ்சு கொண்டுதான் போகும். சோ மாறான் மண்டலத்துல எப்படி இங்க பாருங்க, இது ஒரு உதாரணத்துல பார்க்கலாம். இந்த அமுக்கத்தை அளக்குற கருவி இருக்கு பிள்ளைகள், அமுக்கமானின்னு சொல்லி இருக்கு. அது நாங்க புறவு படிப்போம், 12ஆம் ஆண்டுக்கு தெரியும், 2026. பிள்ளைகள், அமுக்கத்தை அளக்குற அளவீடு மில்லி பார்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அரிசி அளக்குற அளவீடு கிலோகிராம், உயரத்தை அளக்குற அளவீடு மீட்டர் என்றால், அமுக்கத்தை வளிமண்டலத்துல பிரஷர், வளிமண்டல அமுக்கத்தை அளக்குற அளவீடு மில்லி பார். சோ கடல் மட்டத்துல இந்த அமுக்கமானிய வச்சு எவ்வளவு அமுக்கம் இருக்குன்னு பார்த்தால் அது சராசரியா 1013 மில்லி பார் அமுக்கமாக இருக்கு. 1013 கடல் மட்டத்துல 1013 மில்லி பார் அமுக்கம். எங்களுக்கு இப்ப நல்லா தெரியும், இதுல இருந்து உயரம் போக போக அமுக்கம் குறைஞ்சி கொண்டு போகும். இப்ப கிட்டத்தட்ட பிள்ளைகள் இமயமலை 8800, இமயமலை அதிகுள்ள உயரம், எவரெஸ்ட் சிகரத்துல உயரம் 8 8 4 8 8 8 4 8 வச்சா எவரெஸ்ட். இதான் இமயமலையில உயரம். இப்ப நான் கிட்டத்தட்ட எங்கட இமயமலையில உயரத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் எப்பவுமே, அதாவது 7 கிலோமீட்டர் சொன்னால் 7000 மீட்டர், 7000 மீட்டர், ரைட், ஓகே, 7 கிலோமீட்டர் சொல்றோம், அது 7000 மீட்டர்னு சொல்லணும். இப்ப கடல் மட்டத்திலிருந்து 7000 மீட்டர் உயரத்துல எவ்வளவு அமுக்கம் இருக்கும்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியும். தரையிலிருந்து மேல போக போக அமுக்கம் குறைஞ்சிடும். சோ இந்த தரையிலிருந்து 7000 மீட்டர் உயரத்துல எவ்வளவு அமுக்கம் இருக்கும் என்றால் 470 மில்லி பாராக குறைஞ்சிடும். 470 மில்லி பார். இந்த இடத்துல கடல் மட்டத்தில் எவ்வளவு? 1013. சோ இங்க பாருங்க, கடல் மட்டத்தில் 1013 மில்லி பார் அமுக்கம் மேல போக போக குறைஞ்சி கொண்டு போகும். கடல் மட்டத்தில் 1013, 7000 மீட்டர் உயரத்துல 470 மில்லி பார். சோ மாறான் மட்டத்துல அமுக்கம் மேல போக போக குறையும். வடிவா சொல்லணும், கடல் மட்டத்துல 1013 மில்லி பாராக இருக்கும். 7000 கிலோமீட்டர் உயரத்துல 470 திடீரென குறையும். அப்படி மேல போக போக இன்னும் குறைஞ்சு கொண்டு 0.0 அளவுக்கு குறையும். நாங்க அது அடுத்த கட்டங்கள்ல அது இருக்கு, அதை படிப்போம். சோ இப்ப உண்மையிலேயே வளிமண்டலத்துல ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அப்படி நிறைய வாயுக்கள் கட்டமைப்பு இருக்கு. இந்த வாயுக்கள்ல 90% வாயுக்கள் இதுக்குள்ளதான் இருக்கு. மாறன் மண்டலத்துக்குள்ள இருக்கு. 16 கிலோமீட்டருக்குள்ளதான் வளிமண்டல கட்டமைப்பில் உள்ளடங்கிய வாயுக்களில் 90% இந்த மாறன் மண்டலத்தில் காணப்படுகிறது. 90% இதுக்குள்ள இருக்கு. இதுல உண்மையிலேயே இந்த மாறன் மண்டலத்துல இன்னொரு ஸ்பெஷல், இந்த வானிலை செயற்பாடுகள் நடக்கும். அது 6வது சொல்லலாம். வானிலை செயற்பாடு இங்கதான் நடக்கும். வானிலை செயற்பாடுன்னு சொன்னால் முகில்களுடைய உருவாக்கம், மழை வீழ்ச்சி, இடி மின்னல், இப்படி வானிலை செயற்பாடுகள் எல்லாமே மாறன் மண்டலத்துல மட்டும்தான் நடக்கும். உண்மையிலேயே இந்த மாறன் மண்டலத்துல மேற்பகுதி, அதுவும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். மாறன் மண்டலத்துல மேற்பகுதி மாற்றறி பெல்லையில வெப்பத்துக்கு என்ன நடக்கும்? வெப்பம் நிலையாக இருக்கும். சோ வடிவாப்பாரு. இப்ப இதுக்கு மேல எங்களுக்கு மாறான் மண்டலத்தை பத்தி ஒண்ணும் தேவையில்லை. இதுக்கு மேல மாறான் மண்டலத்தை பத்தி நீங்க இன்னும் எக்கச்சக்கமான ஆய்வுகள், எக்கச்சக்கமான புத்தகங்கள், எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. எங்கட ஏலவல்ல மாறன் மண்டலம் சொல்ற வளிமண்டல கீழ்ப்படையில இவ்வளவு விஷயம் தான் தெரிஞ்சிருக்கணும். இது எந்த விதமான குழப்பமும் இல்லாம வடிவ விவரமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மாறான் மண்டலத்துல உயரம், அது 8 தொடக்கம் 16, அதுல அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். வெப்பநிலை மேல போக போக வீழ்ச்சி அடையும், அது வெப்ப நழுவு வீதம். ஏன் அந்த வெப்ப நழுவு வீதம்னு சொன்னோம்? சூரியன் வெப்பத்தால தர சூடா இருக்கும். தரையில இருக்க வெப்பம் அதுக்கு மேல இருக்க வளிமண்டலத்துல சூடாக்கி வச்சிருக்கும். மேல போக போக அது குறையும். அது தரையில இருக்கிற சூரியன் வெப்பம் தரையில பட்டு தெரிப்படையும். அந்த தெரிப்படைக்குள்ள தரையில இருந்து பக்கத்துல இருக்கிற ஏரியா சூடா இருக்கும். மேல போக போக அந்த சூடு குறைய இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். சோ இவ்வளவும் மாறன் மண்டலத்தில். இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ற வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கிற, நீங்க அதுக்கு என்னோட தொடர்பு கொள்ள முடியும். ரைட். இதுல 2வது விஷயம் படைமண்டலம். நாங்க எங்கட 1 மணி நேரம் தானே, அது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் படிக்க முடியுமோ அவ்வளவு படிப்போம் பிள்ளைகள். இப்ப கிழமைக்கு 2 வகுப்பு தான் உங்களுக்கு போட்டு போய் கொண்டிருக்குது.
அடுத்த மாதங்கள்ல நான் அதை அடுத்த இந்த மாத இடையில 3 வகுப்பா மாத்திக் கொள்ளுவேன். ஓகே. படை மண்டலம். ஓகே. முதலாவது என்ன தெரிஞ்சிருக்கணும் இப்ப பாரு, படை மண்டலத்தின் முனைப்பான அம்சம். அப்படித்தான் ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். ஃபர்ஸ்ட் டைமுக்கு சில டைம்ல படை மண்டலத்தின் இயல்புகள் 3 குறிப்பிடுகின்ற வரும். முதலாவது அதுல உயரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். படை மண்டலத்துல உயரம் தெரிஞ்சிருக்க வேண்டும். 50 கிலோமீட்டர். பிள்ளைகள் 50 கிலோமீட்டர் எங்க இருந்து? மாற்றறி பெல்லையிலிருந்து 50 கிலோமீட்டர் சொல்லிடக்கூடாது. இதுல இருந்து 50 கிலோமீட்டர் இல்ல, கடல் மட்டத்திலிருந்து 50 கிலோமீட்டர். மாற்றறி பெல்லையிலிருந்து 16 கழிச்சு தான் சொல்லணும். சோ கடல் மட்டத்தில் இருந்து இங்க இருந்து 50 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும். சோ படை மண்டலத்துல உயரம் உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, இந்த படை மண்டலத்துல வெப்பநிலைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல தெரிஞ்சிருக்கும். படை மண்டலத்துல வெப்பநிலைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல தெரிஞ்சிருக்காரு. இது கதை வந்து படை மண்டலத்துல கதை எங்க தொடங்கும்னு சொன்னால் மாற்றரிப்பு எல்லையில இருந்தான் தொடங்கும். மாற்றரிப்பு எல்லையில இருந்தால் படை மண்டலத்துல கதை தொடங்கும். இப்ப பாரு, இந்த படைமண்டலம் இதான் படைமண்டலம். மாற்றரிப்பு எல்லையிலிருந்து மேலே செல்ல செல்ல படைமண்டலத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும். வடிவா கதைக்கணும். கடல் மட்டத்திலிருந்து சொல்லி போடாது. ஏண்டா படைமண்டலத்துல கதைக்கிறதுல மாற்றரிப்பு எல்லையிலிருந்து கதைக்கணும். வடிவா கதைக்கணும். மாற்றரிப்பு எல்லையிலிருந்து மேலே செல்ல 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 வெப்பநிலை அதிகரிக்கும். சோ வெப்பநிலை அதிகரிக்கும். இதுக்கு காரணத்தையும் போடும். என்ன காரணமும் சொல்லப்படும். காரணம் இதுல சொல்லியாச்சு. என்ன காரணம்? தரையில வெப்பம் கதிர்பட்டு தெறிப்படைகிறதா. இதுல என்ன காரணம் சொன்னால், இந்த படை மண்டலத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு லேயர் ஒன்று இருக்கு. ஓசோன் சொல்ற ஒன்று இந்த இடத்துல இருக்கு. ஓசோன் சொல்ற ஒன்று இருக்கு. ஓசோனை சொல்றது O3. O3 என்றதான் ஓசோன். சோ படை மண்டலத்துல காணப்படுறது ஓசோன் படை. இந்த ஓசோன் படை மண்டலத்துல இருக்கிறதுனால தான் படை மண்டலத்துல மேல போக போக வெப்பம் கூடிக்கொண்டு போகுது. காரணம் ஓசோன். எம்சிக்குள்ள அடிக்கடி கேட்பாங்க, ஓசோன் படை அமைந்திருக்கும் வளிமண்டல படை எது? கேள்வியிலே விட இருக்கு பாத்தியா? ஓசோன் படை, ஓசோன் படை அமைந்திருக்கும் வளிமண்டல படை, படை மண்டலம். கேள்வியிலே விட இருக்கு. ஓசோன் படை அமைந்திருக்கும் வளிமண்டல படை எதுண்டா? ஓசோன் படை அமைந்திருக்கிற வளிமண்டல படை படை மண்டலம். ஓசோன் படை இருக்கிறது படை மண்டலத்துல. சோ வெப்பநிலை படை மண்டலத்துல வெப்பநிலை மாற்றரிப்பு எல்லையிலிருந்து மேல போக போக கூடிக்கொண்டு போகும். அதுக்கு காரணம் இந்த வளிமண்டல படையில ஓசோன் இருக்கு. மிச்சம் உங்களுக்கு தெரியும். இந்த ஓசோன் என்ன வேலை செய்யும்னு தெரியும். சூரியன்ல இருந்து வர புற ஊதா கதிரை உறிஞ்சு. சோ அதையும் நாங்க குறிப்பிடுவோம். சூரியன்ல இருந்து வர புற ஊதா கதிர்கள் உறிஞ்சப்படுறதையும் இதோட நாங்க சேர்த்து கொள்ளுவோம். அடுத்தது அமுக்கத்தை பார். இதுல அமுக்கத்துக்கு என்ன நடக்கும்? அமுக்கம் எல்லாத்திலையும் ஒன்றுடா. அமுக்கம் மேலே செல்ல செல்ல வீழ்ச்சி அடையும். வீழ்ச்சி இங்க இருந்து மேல போக போக அமுக்கம் வீழ்ச்சி அடையும். பொதுவா எல்லா படைகளிலும் அமுக்கம் வீழ்ச்சி அடையும். 4 வளிமண்டல படைகளிலையும் அமுக்கம் வீழ்ச்சி அடையும். சோ இந்த படை மண்டலத்திலையும் மேலே செல்ல செல்ல அமுக்கம் வீழ்ச்சி அடையும். பிள்ளைகள், உண்மையில இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இதுல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த படை மண்டலத்துல இப்படி ஒன்று இருக்கு. சூரியன் இருக்கு, 8 கோள் இருக்கு. 1 2 3 4 ஒரு கேப் இருக்கு. 5 6 7 8. இந்த கேப்ல பிள்ளைகள் விண்கற்கள் வளையம்னு சொல்றோம். பல விண்கற்கள் அந்த இடைவெளியில இருக்கு. இது நாளையும் அகக்கோள்னு சொல்றாங்க. எங்களுக்கு அந்த பாடத்துக்குள்ள இல்ல, சின்ன வகுப்புகள்லாம் இருக்கு. இந்த நாளையும் அகக்கோள். சூரியன்ல இருந்து முதல் நாளும் அகக்கோள், இந்த நாளும் புறக்கோள். இந்த நடுவுல எரிகற்கள், விண்கற்கள், பாறை கற்கள், இரும்புகள், பாறைகளான விண்கற்கள் இந்த இடத்துல இருக்கு. இந்த விண்கற்கள் பூமியை நோக்கி வரும். பூமியில மோதுற மாதிரி வரும். ஆனா கடவுள்ற படைப்பு இந்த விண்கள் வந்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க வருவா. இந்த விண்கள் ஒன்று இங்க வருவா. அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சு இங்கேயும் வருவா. அப்படி இங்க வந்த நுடைக்க இந்த விண்கள் என்ன நடக்கும் சொன்னால் எரிஞ்சி சாம்பலா போயிரும். சோ இந்த இடத்துல இந்த படை மண்டலத்துல விண்கள் வந்த நுடைக்க
அது எரிஞ்சி சாம்பலாக போய்விடும். சோ படைமண்டலத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், விண்கற்கள் அழிவடையும். விண்கற்கள் அல்லது எரிக்கற்கள் அழிதல் இங்க நடக்கும். சோ படைமண்டலம் 2 விஷயத்துக்கு முக்கியம் பிள்ளைகள். சூரியன்ல இருக்கிற அந்த புற ஊதா கதிர் நமக்கு மேல, விலங்குகளுக்கு மேல, தாவரங்களுக்கு மேல பட்டால் அது பெரும் ஆபத்து. நம்மட உயிரினங்கள் நிலை இல்லாம போயிடும். அதை தடுக்கிறது இந்த படைமண்டலத்தில் இருக்கிற ஓசோன். மிக முக்கியம். இன்னொன்று, அந்த எரிஞ்சி பூமியை தாக்க வர விண்கள் இந்த இடத்துல வந்து படைமண்டலத்துக்கு வந்து எரிஞ்சி சாம்பலா போயிடும். ஸோ இந்த 2 நன்மைகளால மிக முக்கியமாக இந்த படைமண்டலம் மனுஷருக்கு முக்கியமானதாக இருக்கு. இப்ப இந்த மேலெல்லை, இந்த மேலெல்லை தொடர்பாக வரும். மேலெல்லை, மேலெல்லை, மேல் எல்லை. படைமண்டலத்தில மேலெல்லை, படைமண்டலத்தில மேலெல்லை படைத்தரிப்பு எல்லை. படைத்தரிப்பு எல்லை, படைமண்டலத்தில மேலெல்லை, படைத்தரிப்பு எல்லை. இங்க வெப்பநிலை நிலையாக காணப்படும். சோ மாறன் மண்டலத்தில பண்பு பார்த்துட்டோம், வெப்ப மண்டலத்தில பண்பு பார்த்துட்டோம். இப்ப இடைமண்டலத்தில பண்பு பார்ப்போம். ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருவேனா, நான் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கொள்றேன் பிள்ளைகள். சாரி, வெப்ப மண்டலத்தை, சாரி இடைமண்டலத்தை பார்ப்போம். மிட்டோஸ்பியர், இடைமண்டலம், இடைமண்டலத்தை பார்ப்போம். முதலாவது உயரம். இனி உங்களுக்கு விளங்கும் ஈஸி. நான் மிக மெதுவாத்தான் சொல்லித்தரேன், அவசரப்படையில். அடுத்தடுத்த பாடங்கள் கொஞ்சம் வேகப்படுத்துவேன். ரைட். இடைமண்டலத்தின் உயரம் நல்லா கவனிக்க வேணும். இப்ப நாம இடைமண்டலத்தை பத்தி கதைக்கும் போது இந்த இடத்துல இருந்தா கதைக்க போறோம். படை தரிப்பு எல்லையில இருந்தா கதைக்க போறோம். என்ன, படை தரிப்பு எல்லையில இருந்தா கதைக்க போறோம். படை தரிப்பு எல்லையிலிருந்து 80 கிலோமீட்டர் என்று சொன்னா பிழை. கடல் மட்டத்திலிருந்து 80 கிலோமீட்டர். சோ உசரம் வடிவா கதைக்க வேணும். கடல் மட்டத்திலிருந்து 80 கிலோமீட்டர், அது எங்களுக்கு வடிவா தெரியும். சோ 2வது பாயிண்ட்ஸுக்கு போவோம். வெப்பத்துக்கு என்ன நடக்கும், வெப்பத்துக்கு என்ன நடக்கும்னு போவோம். இங்க பார், இடைமண்டலத்துல, அதாவது படை தரிப்பு எல்லையிலிருந்து உயரம் செல்ல 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 இந்த இடைமண்டலத்தில் வெப்பநிலை வீழ்ச்சி அடையும். சோ வெப்பநிலை வீழ்ச்சி. இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று சொல்றேன்னு பார்த்துக்கோ. இந்த இடைமண்டலத்துல ஸ்பெஷல், -90 வரைக்கும், -90 வரைக்கும் வெப்பம் வீழ்ச்சி அடைய மாட்டான். அவ்வளவு. இந்த 1 மாறன் மண்டலம், 2 படைமண்டலம், 3 இடைமண்டலம், 4 வெப்ப மண்டலம். இந்த 4 மண்டலங்கள்ல மிக குறைந்தளவு வெப்பம் கொண்ட வளிமண்டல படை இந்த இடைமண்டலம். சோ வெப்பம் வீழ்ச்சி அடையும். 90°C போகும். அதை மறந்துடாம குறிப்பிட வேணும். 90க்கு இந்த இதுல இவ்வளவு போகும். இந்த உண்மையிலே இந்த இடைமண்டலத்துல பிள்ளைகள் நீராவி, முகில், தூசு இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் இல்ல. நீராவி, முகில், தூசு இதெல்லாம் இருக்கா? இடைமண்டலத்துல நீராவியோ, முகிலோ, தூசுக்களோ இருக்கா? மேலெல்லை எங்களுக்கு வடிவா தெரியும். மேலெல்லை, இந்த இடைமண்டலத்துல மேலெல்லை இருக்கு. மாறான் தரிப்பெல்லை, படைத்தரிப்பெல்லை, இது இடைத்தரிப்பெல்லை. இடைமண்டலத்துல மேலெல்லை, இடைத்தரிப்பு எல்லை. ஓகே, இவ்வளவுதான் இடைமண்டலம். இது ஈஸி. மாறான் மண்டலமும் படைமண்டலம் தான் கொஞ்சம் அதிகம். சோ வெப்பமண்டலம் 2 பாயிண்ட்ஸ் தான், அது மிக இலகுவானது. வெப்பமண்டலம் முதலாவது உயரத்தை பார். கடல் மட்டத்திலிருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம். 2வது பாயிண்ட்ஸ் வெப்பநிலையை பார். வெப்பநிலை மேலே செல்ல செல்ல அதிகரிக்கும். கிட்டத்தட்ட 1200 1500°C வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. 1500°C வரைக்கும் வெப்பம் கூடுமா? வெப்பநிலை எவ்வளவுக்கு போகுது? 1500 வரைக்கும் கூடும். சிலர் இது வாதிக்கிறாங்க 1500 வரைக்கும் வெப்பம் இருக்குது, ஆனா அந்த வெப்பம் அங்க உணரப்படுறது இல்லை. ஏன்னு சொல்லி நமக்கு அது பாட பகுதியில இல்ல, வேற தேவையான பகுதியில வரும்போது பார்க்கலாம். 1500 வரைக்கும் வெப்பம் இருக்குமா, ஆனா கிட்டத்தட்ட 180-200°C தான் வெப்பம் உணரப்படும். அந்த 1500 வெப்பமும் உணரப்படாது, 100-180 தான் உணரப்படுமா. சோ அதிகமான வெப்பம் இருக்கு. அப்ப அடுத்தது அமுக்கத்துக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அமுக்கம் மேலே போக போக வீழ்ச்சி, எல்லாத்துலயும் அமுக்கம் வீழ்ச்சி அடையும். சோ 4 வளிமண்டல படைகள். இன்னைக்கு 2 விஷயம் பார்த்தோம். வளிமண்டலம்டா என்ன, 4 படையாக பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த 4 படையில பேர், அந்த 4 படைகள்ல இடைவெளிகள் இருக்குது. மாறனுக்கு மேல மாறன் தரிப்பில்லை, அதைத்தான் சொல்றேன். ஒவ்வொரு வளிமண்டல படையில உயரம்,
அதுல வெப்பத்துக்கு என்ன நடக்கும், அமுக்கத்துக்கு என்ன நடக்கும், இன்னும் ஸ்பெஷலான என்ன பண்பு இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதுல தொடர்ச்சி அடுத்த வகுப்புல பார்ப்போம். சொறி பிள்ளைகள், உங்களுக்கு நான் சந்தேகம் கேட்கறதுக்கு நேரம் தரையில. சொறி அடுத்த வகுப்புகள்ல சந்திப்போமா? ஓகே ஓகே, குட் நைட்.